Hi student, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இனி நாம 6th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ் டேர்ம் 1ல நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே எக்ஸசைஸ் நம்பர் 1.3ல 1ல இருந்து 6 வரைக்கும் நாம வந்து சம்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனை ஏற்றிங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த சம் வந்து உங்களுக்கு வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 7th ஒன் சம் பார்க்கலாம். 7th ஒன்ல வந்து சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 சம் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 + 17 பிராக்கெட்ல டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல எல்லா சமம் பாருங்க. 100 + 8 டிவைடட் பை 2 பிளஸ் பெரிய பிராக்கெட்ல 3 × 2 சின்ன பிராக்கெட், அப்புறம் 6 டிவைடட் பை 2. ஸோ அது மாதிரி பிளஸ் டிவைடட் பை பிளஸ், அப்புறம் மைனஸ் மல்டிப்ளே, இது எல்லாமே வந்து ஒரே சம்ல வந்துன்னா நம்ம எப்படி போடணும்ன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இது வந்து பிட்மாஸ் அப்படின்ற ரூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பிட்மாஸ் இது வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இந்த சம்ஸ் எல்லாம் போட போறோம். ஏன்னா ஒரே சம்ல எல்லா சிம்பிள்ஸும் பாருங்க, சைன்ஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, டிவைடட் இருக்கு, மைனஸ் இருக்கு, மல்டிப்ளே இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எது எடுக்கணும், அப்போ ஆன்சர் கரெக்டாக வரும் நமக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பின்னு சொன்னா பிராக்கெட்னு அர்த்தம். ஐ வந்து இண்டிசிஸ், இதெல்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு 7th 8th நிறைய வரும். அடுத்து வந்து டிவிஷன் எடுக்கணும். டினா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளே அப்படின்னு அர்த்தம், ஏ அப்படின்னாக்கா அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்ம வந்து மேத்ஸ் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்றது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராக்கெட் எடுக்கணும் இந்த மாதிரி சம்ஸ்ல. அடுத்தது வந்து டிவிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறமா மல்டிப்ளை எடுக்கணும், அதுக்கப்புறமா ஆட் எடுக்கணும். சப்ட்ராக்ஷன் எப்ப பண்ணணும்? கடைசியா தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இந்த சம் பார்க்கலாம். இதுல பிளஸ் அப்புறம் வந்து டிவைடன் இருக்கு, ஆனா இந்த இதுல ஒரு பிராக்கெட் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் தான் வந்து க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ 10 + 7 17 27 டிவைடட் பை 3. இப்போ வந்து இங்கே ஒரு சிம்பிள் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? 27 3 ஆல டிவைட் பண்ண போறோம். 27 3 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9 3s are 27. ஸோ ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 12 மைனஸ் பெரிய பிராக்கெட்ல 3 மைனஸ், அப்புறம் சின்ன பிராக்கெட்ல 6 - 4 கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெரிய பிராக்கெட் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம இது எப்படி ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற சின்ன பிராக்கெட்டை வந்து நாம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 12 மைனஸ் 3 மைனஸ் 6 - 4 எவ்வளவு? 6ல 4 போச்சுன்னா 2. ஸோ 2. 12 = 3ல 2 போனா 1. ஸோ 12 இருக்கு, 12ல மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 11. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சம்ஸ், இதுல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. 100 + 8 டிவைடட் பை 2. இது வந்து எதுவுமே வந்து பிராக்கெட் இல்ல, வெறும் சிம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பாருங்க, பெரிய பிராக்கெட்ல சின்ன பிராக்கெட் இருக்கு, 3 × 2. இங்க வந்து ஒரு மல்டிப்ளை இருக்கு, மைனஸ் 6 டிவைடட் பை 2 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிட்மாஸ் ரூல்ஸ் படி எதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ப்ளஸ் பண்ணுவோம். அப்ப இது வந்து அப்படியே எழுதிக்கலாம். 100 + 8 டிவைடட் பை 2 பிளஸ் 3 2s are 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இங்க 6 இருக்கு, மைனஸ் இருக்கு, 6 டிவைடட் பை 2 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? பிட்மாஸ் ரூல்ஸ் படி நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் எடுக்கணும். ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம அடுத்ததாக எடுத்துக்கலாம். ஸோ 100 + 8 டிவைடட் பை 2 பிளஸ் 6 அப்படியே போட்டுங்க, மைனஸ். இப்போ வந்து 6 வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 2 ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 3. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்திருக்கோம். இப்போ கடைசியா வந்து ஒரு சிங்கிள் இதுல வந்து நிற்குது. அடுத்து வந்து நாம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 100 + 8 டிவைடட் பை 2 பிளஸ் 6ல 3 போன எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் வந்து 3. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பிராக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிஷன் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஷன் எங்க இருக்கு? இதுல 8 டிவைடட் பை 2. இதுதான் நம்ம அடுத்தது சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 100 + 8 2, அதாவது 8ல வந்து 2ஆல வந்து நாம டிவைட் பண்ண போறோம். ஸோ 4 2s are 8. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல 4 வரும். ஓகேங்களா? பிளஸ் 3. இப்போ எல்லாமே வந்து என்ன இருக்கு? ஆட்லயே இருக்கு. ஸோ ஆட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்ததுல ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 100 + 4 104 பிளஸ் 3 107. ஓகேவா? இப்போ 4ம் 3 எவ்வளவு? 7. 100 கூட 7 கூட்டினா 107. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்க பிட்மாஸ்
இப்போ 8th ஒன் சம்மன் பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, the value of 3 plus 5 minus 7 into 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் இங்க வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இதுல ஆட் இருக்கு, அப்புறம் மைனஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை இருக்கு. ஆனால் நம்ம பிக்மாஸ் ரூல்ஸ் படி என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். ஸோ 3 plus 5 மைனஸ் 7 1s are 7. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஆட் வந்து எடுக்க போறோம். மல்டிப்ளைக்கு அப்புறம் ஆட். ஸோ 3 plus 5 8 மைனஸ் 7. லாஸ்ட் ஸ்டெப் என்ன, சப்ட்ராக்ஷன். ஸோ அந்த சப்ட்ராக்ஷன்ல வந்து 8 மைனஸ் 7 1. 8ல 7 போனா 1. அந்த 1 தான் இங்க வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ 9th ஒன் சம் பாருங்க. த வேல்யூ ஆஃப் 24 டிவைடட் பை பெரிய பிராக்கெட் கொடுத்துருக்கேன் 8 மைனஸ் உள்ள சின்ன பிராக்கெட் 3 into 2 அதோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பிக்மாஸ் ரூல்ஸ் படி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் இருக்கிறத க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணணும், 24 டிவைடட் பை 8 மைனஸ் இது நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவோம், 3 2s are 6. ஓகேவா? அடுத்து வந்து 24 டிவைடட் பை இந்த 8ல 6 போனா எவ்வளோ இருக்கு, 8ல 6 போனா 2 இருக்கு. ஸோ 24 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும், 12 வரும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்க சைட்ல கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 24 டிவைடட் பை 2 1 2s are 2, அப்புறம் 4 இருக்கு, 2 2s are 4. ஓகேவா? ஸோ 12 தான் வந்து ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 10th சம்ல யூஸ் பிக்மாஸ் அண்ட் புட் த கரெக்ட் ஆப்ரேஷன் இந்த பேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, 2 இது வந்து டேஷ் 6 மைனஸ் 12 டிவைடட் பை 4 பிளஸ் 2 இது வந்து ப்ராக்கெட்ல இருக்கு ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும், 10 கிடைக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், பிக்மாஸ் ரூல்ஸ் படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 டேஷ் 6 மைனஸ் 12 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்ல இருக்கிறத க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ 4 பிளஸ் 2 6 ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்னது, டிவிஷன் வந்து நாம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ 2 6 2 டேஷ் 6 மைனஸ் 12 வந்து 6, அதாவது 12 வந்து 6ஆல நாம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 12. 6ஆல டிவைட் பண்ணும்போது 2 6 ஆர் 12. ஸோ 2 தான் இந்த இடத்துல வரும் ஈக்குவல் டு 10. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போறோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண இங்க இருக்கு, 6ல 4 போனா எவ்வளவு இருக்கு, 6ல 2 போனா 4 இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கு. ஸோ 2 4 நம்ம கூட்டினாலும் என்ன 6 தான் வரும். அதே மல்டிப்ளை பண்ணாலும் 8 தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால வந்து இதை பண்ணக்கூடாது. அப்போ வந்து இங்க 10 வரணும்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், இங்க 6 இருக்கு 2 இருக்கு. ஸோ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 4 இருக்கும். ஸோ 2 4 எவ்வளோ வச்சு பிளஸ் பண்ணா 2 4s are 8. 8 தான் ஆன்சரா கிடைக்கும். 8 கிடைக்கூடாது, தப்பு. அப்ப 2 plus 4 6, அதுவும் தப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரணும், இங்க -2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளை போட்டா 2 6 are 12 -2 ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? இப்ப 12ல -2 போச்சுன்னா 10 ஈக்குவல் டு 10. அப்ப இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும், மல்டிப்ளை சிம்பிள் தான் வரும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து சம்ஸ் போடணும்.